ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோட ரோஸ் செடி அப்டேட்ஸ் வந்து கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் திரும்ப வீடியோஸே போட முடியல, சாரி. இது என்னுடைய 7 டேஸ் ரோஸு. எவ்வளோ புது தளிர்களோடு இருக்குது பாருங்கள். இந்த வெயிலுக்கு யாரோடைய செடியெல்லாம் குச்சி மட்டும் தான் இருக்குது, புது தளிர் இல்லை, செடி வச்சது வச்ச மாதிரியே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னுடைய செடிக்கு என்ன ஃபீட் பண்ணுறேன், எதனால் என்னுடைய செடியில் இவ்வளோ புது தளிர் இருக்குது, இது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய செடியில் இவ்வளோ புது தளிர் வர்றதுக்கு காரணம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம அட்மையர்னு ஒரு ஸ்ப்ரேவை வந்து செடிக்கு தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். 10 டேஸ் ஒன்ஸ் வந்து அட்மையர் ஸ்ப்ரே பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து டிஏபி வந்து ஃபீட் பண்ணுறோம். இல்லை நான் டிஏபி ஃபீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக மண்புழு உரம், எருவு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மண்புழு உரம் போடும்பொழுது, எருவு போடும்போதும், அதாவது மாட்டு எருவு, ஆட்டு எருவு, மண்புழு உரம் போடும்போது ஒரு 5 பூ பூக்குதுன்னா ஒரு செடியில், அதுவே நீங்கள் டிஏபி கொடுத்தீங்கன்னா ஒரு 10 பூ வரைக்கும் பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு நீங்கள் வேப்பெண்ணெய் கூட அடிக்கலாம். நீங்கள் அட்மையர் அடிக்க மாட்டேன், எந்த கெமிக்கலும் நான் யூஸ் பண்ண மாட்டேன்னா வேப்பெண்ணெய் அடிக்கலாம். பட் வேப்ப எண்ணெயை விட வந்து எனக்கு அட்மையரில் நல்ல ரிசல்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் உங்களுடைய செடியில் இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூக்கணுமா, நீங்கள் தயவுசெய்து அட்மையர் அடிங்க. மண்ணுக்கு வேணால் நீங்கள் வந்து ஆர்கானிக்காக கூட வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர் மட்டும் கொடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.